தமிழ்நாடு சீமான் ஒழுக சீமானே யாரடா அணில்னா மயிர் இங்க வந்து பாடுறா மாநாட்ட சீமான் இல்ல பழைய சாமான் மாட்டை வச்சு மாநாட்டத்துல உனக்கே போட்டு நான் இங்க பாடுறா காலைகளை மதுரை புல்லா இல்ல தமிழ்நாடு புல்லா வந்திருக்கா இங்க டிவிகே தாங்க 2026 டிவிகே தான் அலப்புற சாட்டிங் பிரான்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது 2026 நம்ம தான் என் நெஞ்சில் குடியிருக்கின்ற மாதிரி என் தளபதி எப்பயுமே எல்லாரும் தளபதி விஜய 2026 சிஎம் ஆகாம நாங்க ஒருபோதும் உறங்க மாட்டோம். ஒழுங்கா ஆட்சி எதிரி கட்சியையும் அதுக்கு சொம்படிக்கிற உதிரி கட்சியையும் தொழுத்து வந்த கூட்டம். தளபதி வந்து அப்பாவை மாமாவை மாத்திட்டாரு. ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்ல. அடுத்த ஆண்டு நம்ம தளபதி தான் ப்ரோ. யாருமே ஸ்டாலின் பிஜேபியும் கிடையாது, டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, டிவிகே தான் ப்ரோ. டிவிகே தான் வரும். 100% டிவிகே தான் ப்ரோ வரும். ஏன் அவ்வளவு கான்ஃபிடன்ட்டா சொல்றீங்க? எங்க அண்ணன் மேல நம்பிக்கை ப்ரோ. அவருக்கு வந்த படைய பாத்தீங்களா? எங்க மேல எங்க நம்பிக்கை இருக்கிறாங்க. எங்க அண்ணனை விட மாட்டோம். இது வந்து நாங்க 200 ரூபாய்க்காகவும் ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ வரல, தளபதிக்கு ஒரு மனுஷனுக்காக வந்திருக்கிறோம். அவளுக்காக என்ன வேலை செய்வோம். 2026 அந்த நாட்களில் அமர வைக்க தான் போறோம். இது வந்து மேட்டுப்பள்ளி சட்டமன்ற தொகுதி சார்பா அவருக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகம் வாழ்க! வாழ்வதும் சாவதும் தளபதிக்காக மட்டும்தான். இது ஒரு தரமான சம்பவமா இருக்கும். சரிங்களா? விக்கிரவாண்டியை விட இது நல்லா பேசியிருக்காரு. அங்கிள ஏட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சரிங்களா? அங்கிள பத்திரமா இருக்கு சொல்லுங்க. பாத்துக்கலாம். அடுத்த மாநாடு கோயம்புத்தூர்ல சந்திக்கலாம். ஓகே பாய். 2026 ரெட் அண்ட் பிளாக் ஸ்குவாட நடக்கிறோம். நம்ம ஸ்குவாட கொண்டாடுறோம். டிவிகே ஸ்குவாட கொண்டாடுறோம். கோட்டையை ஆள வந்த மாவீர அண்ணன்டா, தமிழ்நாட்டை ஆள வந்த எங்க விஜய் அண்ணன்டா. மதுரை இருந்து டிவிகே பயல்களா கொடூரமா. அண்ணன் எப்பயுமே சிஎம் தான். நான் வந்து பெங்களூரு தளபதிக்காக 500 கிலோமீட்டர் வந்துக்கிறேன். அதுவும் பாரு, என் நெஞ்சில் குடியிருக்கின்ற மாதிரி என் தளபதி எப்பயுமே எல்லாரும் வாழ்க அண்ணன். சரி, இன்னைக்கு ஸ்பீச் எப்படி இருந்தது சார்? பேச முடியல. அழகர் சாமி வந்தா எப்படி இருக்கும், மதுரையில் அழகர் வந்தா எப்படி இருக்கும், ஜல்லிக்கட்டு இருந்தா எப்படி இருக்கும், அவங்க வாய முழு கம்மி இருப்பாங்க. அதே மாதிரி தான் மூச்சு வச்சு போச்சு எங்களுக்கு. கண்டிப்பா சூப்பரு சூப்பரு. 2026 அண்ணன் தான் முதல்வர். நான் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர்ல இருந்து வரோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி டிவிகே மாநாடு நல்லா இருக்கும், விஜய் ஸ்பீச் நல்லா இருக்கும். நான் இந்த அளவுக்கு இவ்வளவு நம்பவே இல்லை. இவ்வளவு இந்த வாட்டிலாம் நம்பவே இல்லை. டிவியில பாத்திருக்கேன், இன்ஸ்டால பாத்திருக்கேன், எல்லாமே பாத்திருக்கேன், சோசியல் மீடியால பாத்திருக்கேன். ஆனா அது அந்த அளவுக்கு எனக்கு ஒன்னும் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஆனா இங்க வந்து பார்த்தா எனக்கு அப்படியே ஃபுல்லாவே புல்லரிச்சு போச்சு. நான் ஓப்பனா சொல்ல போறேன், நான் வந்து தீவிர அஜித் ஃபேனு. ஓகேங்களா? நான் வந்து தீவிர அஜித் ஃபேனு. ஆனா இருந்தாலும் இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க போனா நல்லா இருக்கும், நம்ம நாட்டுக்கு நல்ல ஒரு அரசியல் வரப்போகுது அப்படிங்கறத சொன்னாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா நான் தீவிர தல ரசிகன், தீவிர தளபதி தொண்டன். ஓகேங்களா? அண்ணன் ஸ்பீச் தரமா இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தவங்க நல்லா பேசியிருக்காரு. என்ன பேசியிருந்தா நான் மனசு ஆறிடும். கொஞ்சம் கம்மியா தான் பேசியிருக்காரு. ஒன்றும் தப்பு இல்ல. நான் காலையில இருந்து வெயிட் பண்ணதுக்கு 2 நாளா வெயிட் பண்ணோம். சாப்பிடாம தான் இன்னும் சாப்பிடல. அண்ணனோட ஃபேஸ் பாக்குறதுக்காக, அண்ணனோட ஸ்பீச்சுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். அண்ணன் பேசினாரு, தரமா பேசிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க தொண்டர்கள் எல்லாம் செயல்படுவோம். தல ரசிகர் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க மிகப்பெரிய வெற்றி பெறும். 2026 மிகப்பெரிய வெற்றி பெறும். பேச்செல்லாம் இல்ல, ஒன்லி செயல் செயல் சொல்லிட்டு போயிட்டாரு. 2026 தலை சொன்னது எல்லாரும் நன்மைக்கு. தளபதி வெற்றி. 2026 வெற்றி தளபதி. 2026 இது டிவிக்கு வந்த கூட்டம் இல்லனே. ஒழுங்கா ஆட்சி எதிரி கட்சியையும் அதுக்கு சொம்படிக்கிற உதிரி கட்சியையும் தொழுத்து வந்த கூட்டம். நல்லா பாத்துக்கீங்க. நாங்க தான் அணில் குஞ்சுகள். பாருங்க எவ்வளவு பேர் இருக்கும். அணில் குஞ்சுகள் சொல்றாங்க. அணில் குஞ்சு நாங்க தான் பாத்துக்கோ. தலைவா பாரு, தலைவா நீதான் இந்த அணில் குஞ்சு தான் மாத்த போகுது. வருங்கால முதலமைச்சர் வாழ்க. தானா வந்த கூட்டம் இல்ல, தளபதிக்காண்டி வந்த கூட்டம்.
அப்பாவை வந்து மாமாவா மாத்திட்டாரு. தளபதி வந்து அப்பாவை மாமாவா மாத்திட்டாரு. ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா உங்களுக்கு? அங்கிள் வீடியோ பாத்துக்குங்க அங்கிள். வீடியோ பாருங்க அங்கிள். சினிமாவில் பலரை விமர்சனங்களை கடந்த முதல் இடத்தை பிடித்தார். அரசியலில் பலர் வன்மைகளை கடந்து முதல்வர் இடத்தை பிடிப்பார். 2024 தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. முதல்வர் வருவாரு 2026ல. டிஎம்கே தோத்துச்சுன்னா டிவிக்கே தானே எப்போவும் 2026ல டிவிக்கே தானே. எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? கூட்டத்தை பார்த்தா தெரியலையாண்ணா, வந்திருக்க கூட்டத்தை பார்த்தாலே ஓட்டுனால தானே கூட்டமே வருது. ஓட்டுக்காக அப்புறம் இல்லைன்னா கூட்டம் வருமா? நம்ம தான் 26ல நம்ம தலைவர் தான் முதலமைச்சர். இது யாராலையும் மாத்த முடியாது. தலைவா 10 நாள் மட்டும் பேசாது. எலெக்ஷன் வர வரைக்கும் இந்த மீட்டிங். தலைவா இது வந்து சும்மா 2 நாள் பேசிக்கிட்டு விடுற பழமை கிடையாது. இனிமே அங்கிள் வந்து அவ்வளவுதான், இன்னும் ஒரு 6 மாசம் கலந்து போயிட்டு வீட்டுல படுக்க வேண்டியதான். இனிமே எங்க ஆட்சி தான். இப்பயே வீட்டுல துண்டை போட்டு உட்காந்துருக்கணும், இப்பயே உட்காந்துட்டா இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லாரும் சேஞ்ச் கண்டிப்பா வந்து ஆகணும். நமக்கு கண்டிப்பா 2020 சேஞ்ச் பண்ணணும். நம்ம அவர் அங்கிள் கிடையாதுப்பா, மாமா. ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராட் மாமா ஸ்டாலின். எங்க அப்பா வந்து விஜயகாந்தோட ஃபேன், நான் விஜய் சாரோட ஃபேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் எல்லாம் விஜயகாந்த் சாரை மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழகத்தோட கடைசி நம்பிக்கை நம்ம விஜய் அண்ணன் தான். அவங்கள கைவிடக்கூடாது. நல்லவங்க இருக்காங்க, நான் நம்புகிறேன். 2026 சந்திப்போம். மாநாடு வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப போல்டாக பேசினார், கருத்தாக பேசினார். மற்றவங்கள மாதிரி போய் பிரச்சனை பண்ணலை, நன்மை நடக்கிறத சொன்னார். அது மற்றவங்களுக்கு அதை உறுத்ததால் செய்யும். ஆனால் தமிழக வெற்றி சார்பாக என்னோட ஓட்டு அண்ணனுக்கு தான். எப்படி இருந்தது? நீ மாநாடு அருமையா இருந்துச்சு சார், செம்மையா இருந்துச்சு மாநாடு. நாங்கள் எதிர்பார்த்து வந்த உடனே அது மாதிரி செஞ்சுட்டார் தலைவர். அவரோட ஸ்பீச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்பீச் பயங்கரமா இருந்துச்சு சார். சொன்னார்ல சிங்கம் சொன்னார்ல, நிரூபிச்சாருங்களா? சினிமாக்காரன் மட்டும் கிடையாது, அரசியல்வாதி கூட தான் தலைவர் நிரூபிச்சாருங்களா? ஓகே சார், மாநாடு சூப்பரா இருந்துச்சுங்கண்ணா. என்ன சொன்னார்? நல்லா இருக்கு, அரசியல் பத்தி நல்லா சொல்லியிருக்கிறாரு. அங்கிள் ஸ்டாலின் பத்தி பேசி அது அருமையா இருந்துச்சுங்க. வணக்கம்ண்ணா, நாங்கள் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சேடப்பட்டி ஒன்றியம் முஸ்லம்பட்டி தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். வேப்பம்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். மாநாடு தரமாக இருந்துச்சு. தளபதி தான் அடுத்து 2026ல். எங்களை அடிச்சுக்கிற யாருமே இல்லை. இனிமேல் டிவிக்கே மட்டும்தான், டிஎம்கே மற்ற எந்த கட்சிக்கும் இடமே இல்லை. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். எங்கள் மக்களும் கண்டிப்பாக டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தளபதி விஜயை 2026ல் சிஎம் ஆகாமல் நாங்கள் ஒருபோதும் உறங்க மாட்டோம். இது எங்கள் வெற்றி கொள்கையாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். நாங்கள் மதுரை மாவட்டத்தில் இருந்து பக்கத்தில் 20 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு ஊர். மதுரையில எப்படி வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மதுரையில் வந்து மிக சிறப்பாக இருக்குது. மதுரையும் குறிப்பாக மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதியில் ரொம்ப மிகவும் சிறப்பாக இருக்குது. எங்கள் செயல்பாடுகள்லாம் யூடியூப்லேயும் அனைத்து சமூக வலைதளங்கள்லையும் ரொம்ப பிரபலமாகப்பட்டு நாங்கள் கடந்த 6 மாதம் மிகவும் போராடி கொண்டிருக்கிறோம். நிறைய போராட்டங்களை சந்திச்சு மக்களுக்குரிய ஒவ்வொரு கோரிக்கையும் வாண்டாட நாங்களாக போய் கேட்டு அவங்களுக்குள்ள கோரிக்கை அனைத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அடுத்து நாங்கள் தான் 2024. நன்றி. நாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கிள் பத்திரம். நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். ஸோ நாங்க இவ்வளவு தூரம் ஏன் வந்திருக்கோம்னா தளபதிக்காண்டி. இப்போ வந்து எங்க டிவிக்கே பற்றி வந்து பார்த்தாச்சுன்னா அணில் குஞ்சு அந்த மாதிரி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நாங்க எப்போதுமே சிங்கக்குட்டியை தான். நாங்க வந்து எப்போதுமே வந்து என்னன்னா காட்டுல ராஜா யாரு, எங்க சிங்கம் தான். அதே போல நாங்க தமிழ்நாட்டுல 2026ல் ஆள போறது வந்து யாருன்னு தெரியுமா? டிவிக்கு என்னோட செல்லக்குட்டி தளபதி விஜய் அவர்கள். டிவிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வளவு ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா என் தலைவரை தேடி எங்க இருந்தாலும் மூலம் முடுக்கெல்லாம் நாங்க வருவோம். அதனால யாருமே வந்து இந்த எலி குஞ்சு, இந்த அணில் குஞ்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நாங்க எப்போதுமே வந்து ஹீரோவா காட்டுல ராஜா எப்படி இருக்கிறாங்களோ அதே போல தமிழ்நாட்டுக்கு ராஜா வந்து எங்க சிங்கக்குட்டி விஜய் தான், தளபதி தான். அண்ணன் கண்டிப்பா 2026 சிஎம் ஆவாரு. எல்லாத்துக்கும் பயங்கர செருப்படி. அவரை விமர்சனம் பண்ணவங்கலாம் அவர் ஒன்று தான், அவர் சிரிப்பால செஞ்சுட்டு போயிடணும். அவங்களாம் பதில் சொன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்ன செய்யணுமோ அது மட்டும் நம்ம செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கோம். அண்ணன் அது பாதை தான், எதுனாலும் சிரிச்சுட்டே போகணும், அவ்வளோதான். இன்னைக்கு எப்படி இருந்தது மாநாடு? இன்னைக்கு மாநாடு அண்ணன் ஸ்பீச் வேற லெவல். எப்பயும் போல இல்லாமல் எல்லா கலாய்ச்சி பேசினாரு. நல்லா யார் என்ன பேசினாங்களும்
கலாய்ச்சி பேசினாரு, போல்டா பேசினாரு. எப்பயுமே ஒரே கொள்கை வந்து டிவிகேஎஸ் டிஎம்கே. அதில் அண்ணன் சிறப்பாக இருக்க தரமாக செய்வோம் கண்டிப்பாக. ப்ரோ எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. புயலாக இருப்போம், அப்போ புயற்சியாக இருப்போம்னு சொல்லி சொன்னாப்புல ஆள். சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. விஜய் வந்து அவருக்கான செய்முறைகள் செய்கிறாரு. எல்லாமே நன்மைக்காக நினச்சிக்கணும். டிஎம்கே இதில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அவங்கள கேட்குறேன். டிவிகே தானா? டிவிகே தான் ப்ரோ. டிவிகே 2026 டிவிகே. ஓகே நாங்கள் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கேங்கண்ணா. காலையில் 5 மணிக்கெலாம் வந்துட்டோம். தளபதியை பார்க்கறதுக்காக தான். மதியம் 2 மணி வரைக்கும் சரியான வெயில். அந்த வெயில் கூட பொருட்படுத்தாமல் தளபதிக்கு ஒரு முகத்துக்காக உட்காந்துருந்தோம். தளபதி என்ன விசுரை கொடுப்போம். நல்லா இருந்துச்சு. கிட்டே பார்த்தா அண்ணன் தளபதியா பார்த்து நேராக பார்த்து வந்ததில் ஒரு சந்தோஷம். நல்லா இருந்துச்சு. தளபதி சொன்னாரு முதல் எதிரி திமுக தாமரைக்கு தண்ணியே உருறது கிடையாது, வளராது. தாமரையே வளராது. தாமரை செடியில தண்ணியே ஒட்டாதுன்னா தாமரை தான்.